தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அந்தி கிறிஸ்து யார்? ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இது பார்ட் 3. ஏன்னா, இன்னைக்கும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அந்தி கிறிஸ்துகள் யார் அப்படின்னு ஒரு பேஸான ஒரு நாலேஜ் நமக்கு இந்த 2 வீடியோல பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசன ஆதாரங்களை பார்க்குறோம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் இன்னொரு வசனம் தான். உபாகமம் 6:4 இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு தேவன் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு தேவன் தான். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதலாம் கற்பனை. எல்லாமே அவர் ஒருத்தர் தான். வசன ஆதாரங்களோடு இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்துருக்கோம். இயேசுவை கிறிஸ்து அல்ல, வெறுமன இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை பண்றது உண்மையான விசுவாசம் கிடையாது. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நானே அவர்னா எவர்? இயேசுவை கிறிஸ்து அப்படின்னு நம்ம அறிக்கை பண்ணணும். அப்போஸ்தலர்கள் என்ன உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள்? இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி உபதேசிச்சாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று உபதேசிச்சாங்க. ஏன்னா அவர்தான் தேவன், ஒரே ஒரு தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தனியா குமாரன் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் குமாரன் எனப்படுவார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தான் வசனம் இருக்கு. சரிங்களா? நம்ம படிச்சோம்ல, ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இந்த கிறிஸ்து தான் யாரு? சர்வத்திற்கும் மேலான தேவன் அப்படின்றத உணர்ந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு விசுவாசிச்சு அறிக்கை பண்ணணும். அவர் தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அறிக்கை பண்றது கிடையாது. புரியுதாங்க? அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்துன்ற நாமத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை பார்த்தீங்களா? அவர் ஒருத்தர் தான் வல்லமை உள்ளவர். ஏன்னா அவர் தான் சர்வ வல்லவர். ஏசாயா 45வது அதிகாரம் 6வது வசனத்துல. ஏன்னா நாம என்ன சொல்றோம்? வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர்னு சொல்றோம். அப்போஸ்தலர்களோட உபதேசத்தை தான் நாம உபதேசிக்கிறோம். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா திரித்துவம் பேசக்கூடியவங்க 3 பேரு, ஆனா ஒருத்தர். திரித்துவமா இருக்கிறாங்க, திரியேக தேவன் அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன தன்னை பத்தி சொல்லியிருக்கிறாரு? இந்த வசனங்கள்ல, இனி வரக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றிலும் இந்த வேதத்துல தேவன் தான் யாருன்னு தேவன் அவர் வாயால சொன்னது அப்படின்ற வசனங்களை மாத்திரம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இவரும் கர்த்தர் தான் அவரும் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் சொல்றேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லைன்னு தேவன் சொல்லிட்டாரு. கர்த்தரே தேவன். ஆனா கர்த்தர் வேற தேவன் வேறன்னு சொல்றவங்களுக்கும், பிதா வேற குமாரன் வேறன்னு சொல்றவங்களுக்கும் இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட போய் அவர் சமூகத்துல உட்காந்து எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டு கத்துக்கிற மனப்பான்மையோட நீங்க போனீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். அடுத்து பாருங்க, ஓசியா 13வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தான் உன்னுடைய தேவன், என்னை தவிர வேற தேவனை நீ அறியக்கூட வேணான்னு சொல்றாரு. நீ தெரிஞ்சுக்க கூட வேணான்னு சொல்றாரு. என்னை அன்றி இரட்சகர் உனக்கு ஒருவரும் இல்லை. நான் தான் உனக்கு இரட்சகரா வரப்போறேன். நான் தான் இரட்சகர், இன்னொரு இரட்சகர் கிடையாது.
நான் இல்லாம உனக்கு வேற ரட்சகர் கிடையாதுன்னு இங்க சொல்லிட்டாரு. ஆனா திரித்துவம் பேசக்கூடியவங்க திரும்ப திரும்ப சொல்றது ரட்சகர் வேற ஒருத்தர், தேவன் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்றீங்க. பிதா வேற, குமாரன் வேற, குமாரன் ரட்சகர் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்து பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரத்துல 12வது வசனத்தையும் 15வது வசனத்தையும், நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. நான் தான் அறிவிக்கிறேன், நான் தான் ரட்சிக்கிறேன். இப்படி செய்யக்கூடிய தேவன் வேற அந்நிய தேவன் யாரும் கிடையாது. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சாட்சியா? தேவன் ஒருத்தன்றதுக்கு நீங்க சாட்சியா? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார்னு வசனம் தெளிவா இருந்தாலும், இல்ல அவர் குமாரன், அவர் தனி, இவர் தனி அப்படின்னு சொல்றீங்க. எரேமியா 23வது அதிகாரத்துல 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் பாருங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த கிளை யாரா? நீதியாய் இருக்கிற கர்த்தராம். நான் தான் வருவேன்றதை எவ்வளவு பகிரங்கமா இங்க சொல்றாரு. நானே அவரென்று, இந்த நானே அவர்ன்றத இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார். நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இந்த நானே அவரென்றுன்னு எங்க வருது? ஏசாயா 43வது அதிகாரத்துல வருது. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. எனக்கு முன்னாடி வேற தேவன் கிடையாது, எனக்கு பின்னாடி இருப்பதும் இல்லை, இனி இன்னொரு தேவன் கிடையாது. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நான் இல்லாம இன்னொரு இரட்சகர் உனக்கு கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். அடுத்ததுல பாருங்க, ஏசாயா 44வது அதிகாரம் 6வது வசனம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும். கர்த்தரும் அவர்தான், மீட்பரும் அவர்தான், தேவனும் அவர்தான். இந்த நான் முந்தினவரும் பிந்தினவரும் இந்த வசனத்துல வருதுல, வெளிப்படத்துல போய் பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்துறாரு? நான் முந்தினவரும் பிந்தினவரும் சொல்றாரு, அல்பா ஒமேகான்னு சொல்றாரு. ஏசாயா 45வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. என் கூட இன்னொருத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாதுன்றது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. இவர் கூட அவர் இருந்தாராம். ஸ்தேவான் கல்லறையப்படும் போது தேவனுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னதும் இன்னொரு இரட்சகர் இருக்கிறார்னு எப்படி சொல்றீங்க? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லைன்னு எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. 2 இரட்சகரா? அப்ப உங்களுக்கு திருத்துவம் பேசக்கூடியவர்களே உங்களை நான் கேட்கிறேன், 2 இரட்சகரா? பிதாவின் வலது பாரிசம், பிதா நிக்கிறாருன்னா பிதா ஏற்கனவே அவர் என்ன சொல்லிட்டாரு? இரட்சகன் சொல்லிட்டாரு. அப்ப அவர் வலது பாரிசத்துல நீங்க சொல்ற வலது பாரிசன்றது அவங்க வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து நிக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களே, அப்ப 2 இரட்சகரா உங்களுக்கு? 3 தேவனா உங்களுக்கு? ஒரே ஒரு தேவன் அல்லவா? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திற உண்டு போம். யார் வருவாரா நீதியை சரி கட்டுறதுக்கு? உங்களை மீட்கிறதுக்கு யார் வருவாரா? ரட்சகரா? தேவன் வருவாராம். தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்குமா? குருடர் கண்கள் திறக்கப்படுமா, செவிடரின் செவிகள் திற உண்டு போகுமா. இது எங்க நடந்தது?
யோவான் 1:14 பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு என்ன செஞ்சாரு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருந்தார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த குருடர் பார்வையடைகிறது, இது எங்க நம்ம படிச்சோம்? இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். உங்கள் தேவன் உங்களை மீட்க வருவார், அப்ப இதெல்லாம் செய்வாரு அப்படின்றது. ஏசாயா 9:6 இது மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அந்த தேவன் யார்? அந்த கர்த்தர் யார்? அந்த நித்திய பிதா யார்? சமாதான பிரபு யார்? எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். பாலகனா பிறந்து வந்தது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமங்கள் இத்தனையும். எத்தனை பிதா உங்களுக்கு உண்டு? நம்ம எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ? யூதர்கள் சொல்லுவாங்களே இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் சொல்றாங்கல்ல. இங்க என்ன? நித்திய பிதா. பிதாக்கள்னு இருக்கா? 2 பிதா உண்டா உங்களுக்கு? திருத்தவம் பேசக்கூடியவர்களுக்கு 2 பிதா உண்டா? அடுத்து பாருங்க, ஏசாயா 25:8 9 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். எவ்வளவு தெளிவான ஒரு வசனம். தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பாராம், மரணத்தை ஜெயமா விழுங்குவாராம். இது யார் செஞ்சது? மரணத்தை ஜெயமா விழுங்குனது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்துல நமக்காக வெளிப்பட்டார். வெளிப்பட்டு நம்மளுடைய நிந்தையை நீக்கும்படிக்கு, நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அவர் தன்னையே பலியா கொடுத்தார். மரணத்தை ஜெயமா விழுங்கி உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து தான் இதை செஞ்சார். வேற யார் செஞ்சது? ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை இங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இதை நீங்க சொல்ல முடியுமா? திரித்துவம் பேசக்கூடியவர்கள் இதை சொல்ல முடியுமா? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், ஒரே ஒரு தேவன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா தேவன் தன்னைத்தானே அப்படித்தானே சொல்றாரு. என் பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார்னு எங்கேயும் வசனம் இல்லையே. நாங்கள் மூவராய் இருக்கிறோம்னு எங்க வசனம் இருக்கு? நீங்க காட்டக்கூடிய வசனங்கள் எல்லாமே பிராக்கெட்ல இருக்கக்கூடியது, பின் சேர்க்கப்பட்ட வசனங்கள். ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான்? இயேசு கிறிஸ்துவுக்கு. யார் ஆயத்தப்படுத்தினா? யோவான் ஸ்நானன். சரி, அந்த கர்த்தர் யாரு? சங்கீதம் 68:4 பாருங்க. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். வந்தது யாரு? யெகோவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவரை பிதான்னு குமாரன்னு ஏன் தனித்தனியா பிரிக்கிறீங்க? வசனம் என்ன சொல்லுது? தேவன் தன்னை ஒருவர் தான் சொல்றாரு. எனக்கு முன்னாடி வேற தேவன் கிடையாது, எனக்கு பின்னாடி வேற தேவன் இருப்பது கிடையாது, உருவாவதும் இல்லைன்றாரு. என் பக்கத்துல வேற யாரும் கிடையாதுன்றாரு. என்னை இல்லாமல் உனக்கு ரட்சகர் கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க ஆனா ரட்சகர்னு இன்னொருத்தர்னு சொல்றீங்க. மாம்சத்துல வெளிப்பட்டது தேவன் தானே. தேவன் உங்கள் பிதா இல்லையா?
உங்கள் பிதா உங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், உங்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணார். நீங்க உணர்ந்தா மட்டும், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசித்தா மட்டும்தான் உங்க பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பு கிடைக்கும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதை நிறைய பேர் பிரிச்சிடுறீங்க. தேவன் ஒருவரேனதும் அது இன்னொருத்தர், தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே இன்னொருத்தர் பிரிச்சிடுறீங்க. ஆனா அடுத்ததை படிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்துல உங்களுக்கு வெளிப்பட்டார். அதற்காக அவர் இன்னொரு தேவன் நீங்க சொல்லுவீங்களா? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம். இது இன்னும் தெளிவா இருக்கும் பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே அப்படின்னு வந்திருக்காங்க. குமாரன் இன்னொருத்தன் வந்திருக்கா? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, எங்களுடைய தேவன் எங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி எங்களை சம்பாதிச்சாரு. நாங்க அதை விசுவாசிக்கிறோம். வசனத்துக்கு செவி கொடுக்காம முன்னாடி யார் யாரோ எழுதி வச்சது என்னென்னமோ தியாலஜி, என்னென்னமோ டாக்டரின்ஸ், இதுக்கெல்லாம் செவி சாய்த்து திருத்துவம்னு ஒரு கள்ள போதனை எடுத்துக்கிட்டு அதுக்காக வாதாடிக்கிட்டு வரீங்களே. தேவன் இவ்வளவு பகிரங்கமா நான் ஒருத்தர் தான், என் கூட யாரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கும் போது ஆண்டவருக்கு எதிராக பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனமும். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு இத. மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும். இந்த ஓநாய்கள் யாருன்றது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு தெளிவா தெரியும். நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு மனுஷனோட உபதேசத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பரிசேயர் சதுசேயர் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் நேரடியா சொல்வார், நீ என்னோட ஆடு கிடையாது, உன்னால விசுவாசிக்க முடியாது. ஆண்டவர் அவங்களோட போராடல. நீ என்னோட ஆடா இருந்தா நீ விசுவாசிச்சிருப்ப. அதே போல இன்னொரு இடத்துல பவுல் போய் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும் போது அந்த இடத்துலயும் வரும், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நீங்க நியமிக்கப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா விசுவாசிப்பீங்க. நல்லா பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க ஓநாய்களா மாறுபாடா சொல்றாங்களா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இத பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அதோட பதில் இருக்கு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், மந்தையை தப்ப விடாத ஓனாய் எது? அந்த ஓனாய் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவை தேவன் இல்லைன்னு தான் சொல்லும். அவர் வெறும் குமாரன்னு சொல்லும். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை அவர் வெறும் குமாரன்னு சொல்லும். தேவனுக்கு ஒரு படி கீழன்னு சொல்லும். இல்ல 3 பேருன்னு சொல்லும். இந்த சிம்பலை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு கள்ள உபதேசம். திரித்துவம் சொல்லக்கூடியவங்க சொல்லக்கூடியது பிதா குமாரன் கிடையாது, குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, குமாரன் பிதா கிடையாது. 3 பேரு. ஆனா எப்படி இருக்காங்க? தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா ஒரே காட், கடவுள் இறைவன் அப்படின்ற ஒரே ஸ்தானத்துல 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் தான், ஆனா 3 பேர் தனித்தனியால். அப்படியா? நம்ம பார்த்த வசனங்கள்ல தேவன் தன்னை அப்படி சொன்னாரா? நான் குமாரன் கிடையாது அப்படின்னு வசனம் இருக்கா? நான் பிதா கிடையாதுன்னு வசனம் இருக்கா? இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொல்றவன் தான் பொய்யன்னு நம்ம பார்த்தோம். பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற அப்படின்னு இந்த 3 தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்றுக்குட்டி உபதேசம் தான் என்னது? இந்த மோசமான அந்தி கிறிஸ்துனுடைய உபதேசம்.
இன்னொன்னு, இந்த திரித்துவம் பேசக்கூடியவங்க ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானப்ப 3 புருஷர்கள் வருவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு திரித்துவம் சொல்லக்கூடியவங்களுக்கு எதை பார்த்தாலும் 3 3 தெரியும். அப்ப 3 தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, இதை பார்த்ததும் இந்த திரித்துவம் சொல்லக்கூடியவங்களுக்கு 3 அப்படின்ற நம்பரை பார்த்ததும் 3 தெய்வங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். 3மே தெய்வமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா? சரி, அதனாலதான் சொல்றது, வசனத்தை அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்காதீங்க, தொடர்ச்சியா படிங்க. அங்கதான் எல்லாமே இருக்கு. நீங்க ஒழுங்கா ஆண்டவரை தேடுறது இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்ற கட்டுக்கதையை நம்பிட்டு போறீங்க. 16வது வசனத்தை பாருங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். அந்த புருஷர் அப்படின்னதும் 3 பேர் போயிட்டாங்களா? பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்ப எத்தனை பேர் போனாங்க? 3 பேரும் போயிட்டாங்களா? இல்ல. கர்த்தர் ஆபிரகாமோட அங்க தங்கி இருந்து பேசுறார். கர்த்தர் அந்த இடத்துலயே இருந்து ஆபிரகாமோட பேசுறார். சரிங்களா? சரி, அங்க போனது யாருன்னு சொல்லிட்டு 19வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பாருங்க. அந்த 2 தூதரும், அப்ப போனது யாரு? அந்த புருஷர் போனார்கள் பார்த்தோம்ல, அது யாரு? 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இங்கிருந்து போனவங்க சோதோமுக்கு சாயங்காலத்துல வர்றாங்க. லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அப்ப அங்க 3 பேர் இருந்ததுல 2 பேர் தூதர்கள். அங்க ஒருத்தரே தங்கிட்டாரு பாத்தீங்களா? அவர் யாரு? கர்த்தர். நீங்க 18வது அதிகாரத்தையும் 19வது அதிகாரத்தையும் ஃபுல்லா படிங்க. 3 புருஷர் வந்ததும் அப்படின்னதும் 3 தெய்வங்கள் திரித்துவம் அப்படின்ட்டு சொல்லிடாதீங்க. அதுல 2 பேர் தூதர், ஒருத்தர் தான் கர்த்தர். வசனத்தை படிச்சு தேவனோட உதவியோட புரிஞ்சுக்கோங்க. திரித்துவம்ன்றது ஒரு கள்ள உபதேசம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. எங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றவங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அப்படி கை கொள்ளலைன்னா பொய்யனாயிருக்கிறீங்களாம், உங்களுக்குள்ள சத்தியம் இல்லையாம். என்ன கற்பனை? முதலாம் கற்பனை உபாகமம் 6:4. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒரே ஒரு தேவன் தான், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. வசனத்தை படிங்க, தேவனோட துணையோட தேவனை பத்தி தெரிஞ்சுக்குங்க. ஒரே ஒரு தேவன் தான், மிச்சது எல்லாமே கள்ள உபதேசம் தான். ஆண்டவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கங்க. உங்க பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவரோட வார்த்தைய கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஒரே ஒரு தேவன்றத சொல்லுங்க. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நன்றி.